ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மேஜிக் மைண்ட். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் ஒர்க் அவுட் ஆகும்னா நம்ம எப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் இருக்கணும்? பாசிட்டிவ் மைண்ட் செட். இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டை உருவாக்குறதுக்கு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆல்ரெடி ஸ்டோர் ஆகியிருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை தொடர்ந்து பாசிட்டிவ் தாட்ஸ்னால ரீப்ரோக்ராம் பண்ணணும். இந்த ரெண்டும் பண்ணிட்டா போதுமா? ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது மெடிசின்ஸை பாடி அக்செப்ட் பண்ணிக்காம சைடு எஃபெக்ட்ஸ் வரும் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் நம்ம மைண்டும் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி நம்ப வைக்கிறோம். ஆனால் எல்லாருக்குமே மனசு இதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்குமானா எந்த அளவுக்குன்னு தெரியல. இந்த ப்ராக்டிஸஸை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் மனசு திணறும். சரி, 21 days கண்டினியூவஸாக பண்ண சொன்னாங்க அப்படின்னு நம்மளும் பண்ணுவோம். வெறும் மெக்கானிக்கலாக எவ்வளோ பேர் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகலைன்னு பாதிலேயே விட்டுருக்கீங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற இந்த வீடியோவில் இதுக்கான சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. பட் என்ன ப்ராப்ளம்? ஃபஸ்ட்டு எதனால் நம்ம மைண்ட் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது, எங்கே தப்பு நடக்குது, அதை எப்படி சரி பண்ணிக்கணும்னு தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, லா ஆஃப் அட்ராக்ஷனோட அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து, நம்ம தான் லைஃப்பை உருவாக்குறோம். நம்ம எண்ணங்கள் மூலமாக. அப்போ நம்ம லைஃப்பை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட ஆப்வியஸாக இருக்குது. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பிக்கையும் பாசிட்டிவான எண்ணங்களும் இதில் கிளியராக இருக்கும். இதை எப்படி செயல்படுத்துகிறோம்னா, தினமும் நமக்கு ஏற்ற ஒரு பயிற்சியை லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் மூலமாக சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறோம். லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக்ஸ், சப்கான்ஷியஸ் மைண்டோட ரீப்ரோக்ராமிங் பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பிளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஐகார்ட்லேயும் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இது ரெண்டை பற்றின அவேர்னஸ் நமக்கு இருக்குது. நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது நோ, பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம மைண்டே ஒரு ரிமைண்டராக தர அளவுக்கு நம்ம இப்போ ரெடி ஆகியிருக்கோம். அதுக்கு அடுத்த லெவலாக ஒன்று இருக்குது. அதுதான் எமோஷ்னல் ரீப்ரோக்ராமிங், இல்லைனா எமோஷ்னல் ஹீலிங்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை யார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி செயல்படுதுங்கிற மாதிரி ஒரு சில ஹிஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோமா? இந்த ஹீலிங் மெத்தடை ஹவாயன் நாட்டு மக்கள் அவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை சரி பண்ணுறதுக்காக ஒரு ப்ரேயராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ் காலப்போக்கில் அழிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் சமூக ஆர்வலர் ஆன மொரானா சிமியோனா தன்னை ஒரு ஹீலராக உருவாக்கி இந்த ப்ராக்டிஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இவங்களுக்கு அப்புறம் ஜோ விட்டலே அண்ட் ஹியூலன் அப்படிங்கிற 2 பேரும் ஹீலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 1980s ஹவாயன் ஸ்டேட் ஹாஸ்பிட்டலில் மனநலம் பாதிக்கப்பட்ட கிரிமினல்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. பட் என்னன்னா, இங்கே ஒர்க் பண்ண டாக்டர்ஸ், நர்சஸ் யாராலையும் அந்த பேஷண்ட்ஸ்க்கு தொடர்ச்சியாக ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியலை. யார் புதுசாக வந்தாலும் கொஞ்ச நாள் இருக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆளை விட்டால் போதும்னு ஓடிட்டாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் ஹியூலன் அவருக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி ஒரு வேலை வந்துச்சு. இவரும் வந்தார். இது வரைக்கும் யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியல, இவர் மட்டும் என்ன தான் பண்ணிட போகிறாருன்னு எல்லாரும் சாதாரணமாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. பட் என்னாச்சுன்னா, இவர் வந்து ஒரு சில வருடங்களில் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து பாதிக்கப்பட்ட எல்லா கிரிமினல்ஸும் ரெக்கவர் ஆகி அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. அப்படி என்ன மேஜிக் பண்ணிட்டாரு? யாருனாலையும் பண்ண முடியாததை இவர் எப்படி பண்ணிட்டாருன்னு கேட்டால், ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படிங்கிற மாதிரி இவர் அந்த பேஷண்ட்ஸ் இருக்கிற ரூம் பக்கம் கூட எட்டி பார்க்கல. என்ன இவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவார்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு அங்கே இருக்கிற மற்ற ஒர்க்கர்ஸும் உங்களை மாதிரி தான் ஆச்சரியப்பட்டாங்க. இவர் ஆக்சுவலி டாக்டர் இல்லை, இவர் ஒரு ஹீலர். ஒரு ஹீலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபிசிக்கல் பாடியெல்லாம் தாண்டி ஆஸ்ட்ரல் பாடி, அதாவது சூக்கும உடல், இது எனர்ஜியால் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த எனர்ஜியை ஹீல் பண்ணி பேலன்ஸ் பண்ணக்கூடியவங்க தான் ஹீலர். ஸோ ஹியூலன் என்ன பண்ணாருன்னா, இந்த பேஷண்ட்ஸோட கிரிமினல் ரிப்போர்ட்டோட ரெக்கார்ட்ஸை டெய்லி புரட்டி பார்க்க ஆரம்பித்தார். அதில் அந்த பேஷண்ட்டோட நேம், என்ன க்ரைம் பண்ணாங்க, எந்த வகையில் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பித்தார். இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரே எனர்ஜியோட கனெக்ஷன்னு தெரிஞ்சு வச்ச இவர் இந்த ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு தனக்கு தானே ஹீல் பண்ண ஆரம்பித்தார். டெய்லியும் ஒரு 4 மந்திரம் இல்லை ப்ரேயர், இதை எப்படி வேணாலும் சொல்லலாம், இந்த ப்ராக்டிஸை தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தார். படிப்படியாக அதோட ரிசல்ட்டாக இந்த பேஷண்ட்ஸோட மனநலம்
கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிருச்சு. 4 வருஷத்தில் டோட்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்த எல்லா பேஷண்ட்ஸும் 100% சரியாகிட்டாங்க. அப்போ தான் எல்லாரும் கேட்டாங்க, அப்படி என்ன பண்ணீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில், இந்த பேஷண்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஒரு குற்றத்தை பண்ணிட்டாங்க. இந்த எமோஷன்ஸ் அவங்க மனசை ரொம்ப பாதிக்கப்பட வச்சிருக்கு. இந்த எமோஷ்னல் டிஸார்டர் ஒரு குற்றம் செஞ்ச பிறகு மென்டல் டிஸார்டர், மனநோயாக மாறிடுச்சு. இந்த பாதிக்கப்பட்ட எமோஷ்னல் ஃப்ரீக்வன்சியை சரி பண்ணினேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் ஹோஓபோனோபோனோ மெத்தட். இதோட அர்த்தம் டு மேக் திங்ஸ் ரைட், அதாவது சரி செய்கிறது. இப்போ ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கூடவே மேஜிக் மைண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சொல்யூஷன் என்னன்னு பார்க்க போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஹோஓபோனோபோனோ மெத்தடு ஒரு செல்ஃப் ஹீலிங் மெத்தட். மற்றவங்களுக்காகவும் இதை பண்ணலாம், அதையும் நம்மளே பண்ணலாம். நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஃபர்ஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். என் பாஸ் சரியில்லை, என் ஹஸ்பண்ட் மாதிரி என் ஒய்ஃப் மாதிரி மோசமான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, இதுக்கு கூடவா நான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு கேட்டால், ஆமாம், சேஞ்சஸ் எப்பவும் நம்மக்கிட்ட மட்டும்தான் பண்ண முடியும். நமக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸ் தானாகவே நம்மளை சுற்றி சேஞ்சஸை ஏற்படுத்தும். இந்த ஜென்மத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு முன்னாடி ஜென்மத்தில் லிங்க் ஆனவங்க தான். இந்த ஜென்மத்தில் அதில் மிஸ் பண்ணின விஷயங்களை, கற்றுக்க வேண்டிய விஷயங்களை கற்றுக் கற்றுக்கிறதுக்கும் வந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு குறை அவங்க மனசில் எப்போவோ இருந்திருக்கலாம். அதை சரி பண்ண தான் உங்கள் பாஸா, உங்கள் ஒய்ஃபா, உங்கள் ஹஸ்பண்டாக வந்திருக்காங்க. அதை எப்போ நீங்கள் ஹீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவங்க மனசுலையும் இதுக்கான ஹீலிங் தானாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த 4 மந்த்ரா, 4 மேஜிக் ப்ரேயர் என்னன்னா, மை டியர், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. என்ன இவ்வளோ தானான்னு கேட்டால் இவ்வளோவே தான். ரொம்ப சிம்பிளான மோஸ்ட் பவர்ஃபுல்லான டெக்னிக். மை டியர்னு ஃபஸ்ட்டு உங்கள் பேரை அதில் ஃபில் பண்ணி, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு சொல்லணும். ஏன் இதை பண்ணுறோம்னா, கூட்டத்தில் ஒருத்தர் இடிச்சிட்டு போனாலே பாரு சாரி கூட சொல்லாமல் போகிறான்னு தோணும்ல. அப்படி இருக்கிறப்போ இந்த பிறவியில் இந்த சோலை நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கிட்ட மனசார சாரி சொல்லணும். சாரி சொல்லும்போது நம்ம ஃபஸ்ட்டு தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சின்ன வயசில் பட்ட காயங்கள், அவநம்பிக்கை, இது எல்லாமே நம்மளை ஒரு எமோஷ்னலி வீக்கான பர்சனாக ஆக்கியிருக்கும். இப்படியெல்லாம் நடந்திருக்கக்கூடாது தான், பட் நடந்துருச்சு, அதுக்காக ஐ எம் சாரி. அடுத்து ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அப்படி நடந்த எல்லா விஷயத்துக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு ரீசன். நான் சாரி சொன்னால் மட்டும் போதாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சரண்டர் ஆகி மன்னிப்பு கேட்குறோம். 3வதா தேங்க்யூ. ஒரு விஷயத்தில் நீங்கள் தப்பு பண்ணி ரொம்ப நாளாக அதை மனசில் எல்லாத்துக்கிட்ட இருந்து மறைச்சிட்டு பாரமாக அதை சுமந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் அந்த உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லி மன்னிப்பு கேட்குறீங்க. அதுவே பாதி பாரத்தை குறைச்சிரும். அப்படி கேட்கும்போது அவங்களும் மனசிறங்கி வந்து மன்னிச்சிட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த நன்றிக்கு ஒரு அளவே இருக்காது தெரியுமா? அந்த மாதிரி ஒரு நன்றி உணர்வோடு இருக்கணும். பல நல்ல விஷயங்களை நம்ம கிராஸ் பண்ணி வந்திருப்போம். அதுக்காக முழு மனசோட தேங்க்யூ சொல்லுங்கள். லாஸ்ட்டாக ஐ லவ் யூ. செல்ஃப் லவ். இது உங்களை நீங்கள் விரும்பணும். உங்கள் குவாலிட்டிஸ், உங்கள் அப்பியரன்ஸ், உங்கள் டேலண்ட்ஸ், இது எல்லாத்தையும் விரும்பணும். உங்களுக்கு ஏங்கி தவிக்கக்கூடிய மனசுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அளவற்ற லவ்வால் ஃபில் பண்ணணும். இந்த 4 மேஜிக் வேர்ட்ஸோட அர்த்தம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோஓபோனோபோனோ டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு எமோஷ்னல் கிளென்சிங் நடக்குது. நெகட்டிவ் ஃபீலிங்ஸான பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, கோபம், இது எல்லாத்தையும் லெட் கோ பண்ணுறோம். மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வருது. நம்மளை மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் சேர்த்து மன்னிக்கக்கூடிய குணம், செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உருவாகுது. ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுறனால இன்னர் பீஸ் அண்ட் ஹார்மனியும் உருவாகுது. ரிலேஷன்ஷிப் வைஸ் அது பர்சன் கூட, மெட்டீரியல் கூட, மணி கூட, ஹெல்த் கூட, நேச்சர் கூட, இது எல்லாத்து கூடயும் பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப்பை க்ரோ பண்ணுறோம். மென்டல் வெல்பீயிங்,
ரொம்ப சாந்தமாக, ரொம்ப லெஸ்ஸாக ரியாக்டிவ் பண்ணக்கூடிய தன்மை, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மைண்ட் ஸ்டேபிள், இது எல்லாமே உருவாகும். லாஸ்ட்டாக உங்களோட அடாப்டபிலிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ் அதிகமாகும். அதாவது சிச்சுவேஷன் அண்ட் மூடுக்கு ஏற்ற அளவு வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய தன்மை உங்களுக்கு தானாக உருவாகும். ஆக மொத்தத்தில் இது ஒரு இன்டர்னல் கிளென்சிங் அண்ட் ஹீலிங் ப்ராசஸ். இந்த டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் லிமிட்டிங் பிலீஃப்ஸ், டவுட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் அடைப்பட்டு பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம பண்ணக்கூடிய ப்ராக்டிஸை நம்பிக்கையோட எந்தவித ஃப்ளக்சுவேஷன் ஆர் ஆசிலேஷன் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி நடந்த பேட் இன்சிடென்ட்ஸ்க்காக சாரி சொல்லி உங்களையும் மற்றவங்களையும் மன்னிச்சு ரொம்ப தேங்க்ஃபுல்லாகவும் உங்கள் மேலே செல்ஃப் லவ் ஆல் ஃபீல் பண்ணுறீங்க. இந்த போன மெத்தடை மணி, ஜாப், ஃபேமிலி, ஹெல்த், லவ், மேரேஜ்னு எதுனாலும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மை டியர் மணி, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு மணி கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணலாம். மை டியர் பிஸ்னஸ், மை டியர் உங்கள் ஜாபோட டெசிக்னேஷன் ஆர் கம்பெனி நேம், இதை சொல்லிவிட்டு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு ஜாபுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறவங்க சொல்லலாம். மை டியர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு அவங்களோட நேம், யாரு கூட உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கோ அவங்க நேமை சொல்லி மை டியர் லவ் ஆர் மேரேஜ் அப்படின்னு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் இருக்கிறவங்க, மேரேஜ் ஆர் லவ்க்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்க சொல்லலாம். அப்புறம் உங்களுக்கு பாடியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த பார்ட்டை சொல்லி, இப்போது நீ பெயின் ஆர் கால் வலி இருக்குன்னா மை டியர் நீஸ், மை டியர் லெக் அப்படின்னு உங்கள் கைகளை அந்த பார்ட் மேலே வச்சு தடவி ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராக்டிஸை பண்ணுறதுக்கு ஏதாவது டைமிங் இருக்கான்னு கேட்டால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எப்போ வேணாலும் பண்ணலாம். டெய்லி லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் அப்ளை பண்ணலாம். ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா, மெஷின் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா, எந்த ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு 2 minutes அட்லீஸ்ட் இதை சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த எமோஷ்னல் பிளாக்கேஜை சரி பண்ணுறதுக்கு இந்த போன மெத்தட் தான் பர்ஃபெக்ட் சொல்யூஷன். நெகட்டிவாக ஃபீலிங் வரும்போது டெய்லி லைஃப்பில் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளென்சிங் ப்ராசஸாக இந்த போன மேஜிக் ப்ரேயரை ரிப்பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அஃபர்மேஷன்ஸ் ஆர் விஷுவலைசேஷன்ஸ் எதுனாலும் உங்கள் டெய்லி ப்ராக்டிஸாக கண்டினியூ பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். எங்கெல்லாம் ஒரு பிளாக்கான ஃபீலிங்ஸ் வருதோ அங்கே இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த பிளாக்கேஜ் கூடிய விரைவில் சரியாகிடும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.